ஹை ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, நம்ம அதில் எந்த மாதிரியான ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முந்தா நேற்று இருந்துட்டு என்விடிஆரோட ரிப்போர்ட் வந்துருந்துச்சு அமெரிக்காவில் புதன்கிழமை நைட்டு ஆஃப்டர் மார்க்கெட்டு. ஆனால் நேற்று வியாழக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆனாட்டி நேஸ்டாக்கு நல்ல ஒரு ரைஸு. ரீசன் என்னன்னா அந்த என்விடிஆ ரிப்போர்ட்டு நான் சூப்பராக கொடுத்துருந்தனால நல்லாவே ரெண்டு என்விடிஆ ஷேர் ஏறி இருந்துச்சு. நேற்று 2% ரெண்டு நேஸ்டாக்கு அப்பில் முடிஞ்சிருச்சு. மீதி எல்லா மார்க்கெட்டுமே க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. மார்னிங் ஜாப்பனீஸ் நிக்கி, சவுத்து கொரியா காஸ்பி மட்டும் மைனஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம நிஃப்டி பாசிட்டிவ்ல தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. நம்ம மார்க்கெட்டு நெகட்டிவ்ல ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா, சாரி, பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆச்சு. 24 ஒரு செகண்ட் 24,134 ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன மார்க்கெட்டு நல்லாவே ஒரு ரைஸ் ஆகிட்டு இருந்துச்சு. கரெக்டாக 24,200 ரிஜெக்ட் ஆகிட்டு ப்ரீவியஸ் டே லோவை ஸ்வீப் பண்ணிட்டு திரும்பி மார்க்கெட்டு க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 24,175 க்ளோஸ் வச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம மார்னிங் லைவ்ல ட்ரேட் எடுத்திருந்தோம். இது நம்மளோட யூடியூப் சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்னிங் லைவ்ல நான் மார்னிங்கே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா இந்த 24,150 மேலே போயிட்டு மார்க்கெட்டு திரும்பி ரீடெஸ்ட்டுக்கு வந்தால் நம்ம எடுப்போம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே தான் மார்க்கெட்டு போயிட்டு வந்துச்சு. பட்டு கரெக்டாக இருந்துட்டு மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஸ்டாப் லாஸு இது நம்மளோட டெலகிராம் சேனல், இதில் தான் அந்த கால் எடுத்திருந்தோம். 156 எடுத்திருந்தோம். ரொம்ப நேரமாக சஸ்டெயின் ஆகிட்டு அப்புறம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நம்ம வெளியில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் இருந்துட்டு நான் திரும்பி என்ன சொல்லியிருந்தேன்னா ப்ரீவியஸ் டே லோவை எனக்கு பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு ரீடெஸ்ட்டுக்கு வந்துச்சுன்னா நான் திரும்பி புட் ஆப்ஷன் போயிருந்தேன்னு சொன்னேன். ஆனால் ரீடெஸ்ட்டுக்கு வராமல் மார்க்கெட்டு அப்படியே ரைஸ் ஆகிடுச்சு. சரிங்களா, மார்க்கெட்டு ஓவராலாக 24,175. இன்னைக்கு முக்கியமாக ஏறினதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 80 நேஸ்டாக்கை திறந்து இன்னைக்கு நிஃப்டி 80 3.5% இன்னைக்கு ஏறி இருக்கு. அவுட் பெர்ஃபார்மன்ஸில் இருந்துச்சு. பேங்க் எக்ஸு நேற்று என்ன லாஸ் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் இன்னைக்கு ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஆக்சுவலாக 65,230 63,230 போச்சு. க்ளோஸ் 64,230. இன்னைக்கு மீதி இருக்கிற 700 பாயிண்ட் ரெக்கவர் பண்ணி கிட்டத்தட்ட 65,000 முடிச்சுட்டாங்க. ஓகேங்களா, நேற்று எல்லாம் லோவில் கிடைக்கும், இன்னைக்கு ஏறிடுச்சு போல இருக்கு. இன்னைக்கு நெகட்டிவ்ல இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர் மட்டும்தான். நிஃப்டி பேங்க்கும் அப்புறம் அதுவும் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிருக்கு. மீதி எல்லாமே இன்னைக்கு நல்லா பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓரளவுக்கு எல்லா செக்டருமே பாசிட்டிவில் இருக்குது. எஃப்எம்சிஜியில் மட்டும் 0.5% ஃபால். ஓகேங்களா, சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு லைவில் ஒரு எப்படி சொல்கிற மார்க்கெட்டை எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைவ் கிளாஸஸ் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க இந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு லிங்க் வரும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நான் லைவுக்கு வரப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா, அதில் உங்களோட டவுட்ஸு எல்லாமே நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு நான் மார்க்கெட்டை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம எடுக்க போகிறோம். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கோ, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.